வணக்கம் நண்பர்களே, நான் உங்க விபி ராஜா பேசுறேன். இப்ப இந்த வீடியோல வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா மகேந்திர ஜின் அதாவது ஜின்ல வந்து ஆல்ரெடி நான் 8 விதமான ஜின்களை பத்தி சொல்லியிருக்கேன். அதனுடைய உபாசன முறைகளையும் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த மகேந்திர ஜின் இது இருக்கிறதுல வந்து இந்த மகேந்திர ஜின், இஃப்ரிட் ஜின் இது ரெண்டும் கொஞ்சம் ரொம்ப மோசமானது, ஆபத்தானதும் கூட. ஆனா அதை வந்து நம்ம வசியம் பண்ணிட்டோம்னா நம்ம அனைத்து விஷயங்கள்லயும் நம்ம வந்து வெற்றி பெறலாம். எந்த ஒரு தடையும் வராது லைஃப்ல. அதாவது ஜின்கள் பத்தி நான் ஆல்ரெடி எல்லாமே சொல்லியிருக்கேன். இது வந்து ஒரு தேவர்கள், இறை தூதர்கள் மாதிரி. அவர்கள் வந்து ஒரு தூதர்கள் மாதிரி சொல்லுவாங்க, இறை ஆன்மாக்கள் கூட சொல்லுவாங்க. பொதுவா முஸ்லிம்கள், முகமதியர்கள் வந்து அந்த ஜின்களை வந்து வசியம் பண்ணி வச்சிருப்பாங்க. பொதுவா நம்ம அகத்தியர் சித்தரே வந்து ஜின் வசிய முறை, போகர் ஜின் வசிய முறை, இது எல்லாத்தையுமே வந்து எழுதி வச்சிருக்காங்க. எப்படி அதை வந்து அந்த இறை தூதர்களை வந்து நம்ம எப்படி பயன்படுத்தலாம். சோ இது வந்து நம்ம இந்த ஜின் வந்து என்ன ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, சாமி இந்த மாதிரி நீங்க வந்து ஹிந்துவா இருக்கிறீங்களா, ஜின் வந்து நாங்க முஸ்லிம்கள் தானே அதை வந்து வழிபடுவோம், நீங்க எப்படி அதை வந்து உபாசனை பண்றீங்கன்னு கேட்டாங்க. நல்ல அற்புதமான கேள்வி அவங்க கேட்டது, அந்த பெண் கேட்டது. பொதுவா வந்து எல்லாமே வசியம் பண்ணலாம். முஸ்லீம்களே பாத்தீங்கன்னா நிறைய பேர் காளி வழிபாடு பண்றாங்க. இது மதுரையில பாத்தீங்கன்னா பாண்டிமணி வந்து முஸ்லீம் மேல இறங்கி ஆடும். இன்னமும் நீங்க மதுரையில இருக்கிறவங்க கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க திருவிழா காலங்கள்ல. ஏன்னா தெய்வங்களுக்கு ஜாதி கிடையாது. அது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. யார் உடம்புலையும் வந்து தெய்வம் இறங்கும். அது வந்து இறங்கும் போது அதுதான் தெய்வம். உங்களை வந்து முன்பின் கேட்காம வந்து இறங்கும், குறி சொல்லும், அருள் வாக்கு சொல்லும். ஆடு மேய்க்கிறவன் எப்படி ஹிந்தி பேசுவான், ஒரு ஸ்கூலுக்கே போகாதவன், அப்ப அந்த பேய் தான் வந்து பிடிச்சிருக்கும். அவங்க வந்து கரெக்டா சொல்லுவாங்க, இந்த தெருல இந்த இடத்துல பக்கத்துல 2 கிராமத்துல வந்து இந்த 3வது தெருல ஆரியம்மன் கோயில் தெருல நான் இந்த இவருக்கு மனைவியா இருந்தேன், என்ன அந்த மாதிரி கொலை பண்ணிட்டாங்க, நான் இப்ப வந்து பேயா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. இது யார் மேல இறங்கி பேசணும்னா ஒரு மாடு மேய்க்கிறவன் பேசும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு நம்ம அன்றாட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா தெரியும். இன்னும் சயின்டிபிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேய் இருக்கிறது, சாமி இறங்குறதெல்லாம் ஒரு நரம்பு தளர்ச்சின்றாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. அது வந்து சயின்ஸ்ல என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். நீங்க வாங்க, நிறைய விஷயம் சயின்ஸ் மீறி நிறைய விஷயங்கள் நான் செஞ்சு காமிக்கிறேன். அது வந்து சும்மா சொல்லிக்கலாம், படிப்பு ரொம்ப படிச்சதெல்லாம் சொல்லிக்கலாம். அதனால வந்து நான் தப்பு சொல்லல. இருந்தாலும் தெய்வம் இன்னமும் நம்ம அதை வந்து மறுக்கிறோமா, சாமியே இல்லைன்னு சொல்றோமா, கிடையாது. இன்னும் பாத்தீங்கன்னா கோயில்ல வழிபாடு அதிகமாகி போயினே இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமா முதல்ல பிரதோஷம்லாம் நான் 20 வருஷத்துக்கு முன்னாடி சுத்தும் போது 5 பேர் 6 பேர் தான் நான் சுத்தும் போது. அப்பயும் என்ன கேட்பாங்க, என்ன சார் இப்படி போயிட்டு திருப்பி இப்படி சுத்துறீங்க, திருப்பி இப்படி முழுசா சுத்த மாட்டீங்களா, திரை மாதிரி சுத்துறீங்களான்னு. அதுதான் உண்மை. என்னன்னா நம்ம வந்து கரெக்டா அந்த தெய்வ வழிபாடை நம்ம பண்ணும்போது இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 5000 பேர் 10,000 பேர் பிரதோஷம் அன்னைக்கு கூடுறாங்க. அந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி பிரதோஷம், அப்பெல்லாம் பிரதோஷம் எப்ப இருந்தோ இருக்கு. அது வந்து மறைக்கப்பட்டுருச்சு, வேற ஒண்ணும் இல்லை. மக்களால வந்து வழிபடாம போயிடுச்சு. தெய்வங்களை வந்து ஒண்ணும் அந்த அளவுக்கு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா நிறைய கோயில்கள்ல இருக்கு, நிறைய அற்புதமான பிரதோஷ கோயில்கள்லாம் இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ அது மாதிரி இந்த தெய்வங்களை வந்து நம்ம வந்து வசியம் பண்றதும் ஜின்ன வசியம் பண்றதும் ஒண்ணுதான். தெய்வ வசியங்கள் இருக்குது, ஜின் வசியமும் இருக்குது. ஜின்ல எல்லா ஜின்களையும் நம்ம வசியப்படுத்தலாம். ஆனா அந்த மகேந்திர ஜின், இஃப்ரிட் ஜின் வந்து ரொம்ப முக்கியமானது. இதுல என்ன ஏன் மகேந்திர ஜின் பத்தி சொல்றாங்கன்னா, மகேந்திர ஜின் வந்து எல்லா வேலைகளையும் செய்யும், நம்மளை பாதுகாக்கும். செய்வினை, ஏவல், பில்லி, சூன்யம் உங்களுக்கு யாரும் பண்ண முடியாது. தொழில உங்களுக்கு எதிரி போட்டி எல்லாமே, சின்ன ஒரு கீரை விற்கிறவன்ல இருந்து சாஃப்ட்வேர் கம்பெனி பெரிய ஆள் முடிக்கும் போட்டி வந்து தொழில இருக்கும். உங்களுக்கே தெரியும். ஒரு கம்பெனியா இருக்கட்டும், ஒரு ஃபேக்டரியா இருக்கட்டும், இல்ல ஒரு 10 பேர் செய்யற ஒரு நிறுவனமா இருக்கட்டும், அங்க பாத்தீங்கன்னாலும் போட்டி பொறாம இருக்கும். நம்மளோட என்ன திறமைகள் தான் நம்மளுக்கு மேல இருப்பான், அவன் சீனியரிட்டியா இருப்பான். அவன் வந்து என்ன பண்ணுவான், அவன் முன்னேற்றத்தை தடுப்பான். இவனுக்கு எப்படி ப்ரொமோஷன் கிடைச்சிட போகுது, இவன் எப்படி பெரிய ஆளாக போறான், இவனுக்கு இவ்வளவு அறிவு இருக்கு, இவன் நம்ம தட்டி வைக்கணும் அப்படின்னு. ஸோ இதுல நிறைய பேர் முன்னேறாம இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாமே நான் உங்களை ஜின்ன வாங்கிக்கீங்க, ஜின்ன வசியப்படுத்துங்கன்னு சொல்லல. அந்த ஜின்னுடைய வேலைகள் என்ன, அந்த ஜின்னை வந்து எப்படி நம்ம முன்னோர்கள் அதை வந்து வசியப்படுத்தி வச்சிருக்காங்கன்றதுதான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஸோ இப்ப அந்த ஜின்னை வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, மகேந்திர ஜின் எல்லா வேலைகளையும் செய்யும். உங்களை வாழ்க்கையில பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஏவல் பில்லி சொல்லி உங்களை நெருங்க முடியாது, எதிரிகளை காமிச்சு கொடுக்கும். எதிரிகள் உங்கள்கிட்ட நெருங்கவே முடியாது. ஸோ அந்த அளவு ஒரு அற்புதமான வேலைகளை செய்யறதுல மகேந்திர ஜின் ரொம்ப முக்கியமானது. இது எல்லா உருவமும் எடுக்கும். இது கொம்பு இருக்கும்,
பின்னாடி வந்து முதலைக்கு இருக்க மாதிரி அந்த இது இருக்கும். 2 காலில் 3 விரல் தான் இருக்கும் ஒரு கால்லையும். அகோர உருவம் பாத்தீங்கன்னா இது வந்து நம்ம இதை வசியம் பண்ணிட்டோம்னா நீங்க தான் அந்த நாட்டுக்கே ராஜான்ற மாதிரி எல்லா வேலைகளையும் நீங்க வந்து செய்யலாம் அந்த மகேந்திர ஜின் வச்சு. இது வந்து அதான் சொல்றேன்ல, உங்களுக்கு வந்து உங்க வாழ்க்கையில முன்னேற்றம் உங்களுக்கு எல்லாமே கொடுக்கும். எல்லாமே வந்து இப்ப நான் வந்து சொல்லுவேன் லாட்டரி சீட்டு என்கிட்ட வந்து கேட்பாங்க, சாமி லாட்டரி சீட்டு நம்பர் சொல்லுமா, புதையல் எடுக்குமா, எல்லாத்தையும் கொடுங்க. இதை விட சிறப்பான விஷயங்களை செய்யும். நீங்க உங்களுக்கு அதான் சொல்றேன், நீங்க அது இன்னும் நீங்க வந்து பொதுவா இதை வசியம் பண்ண 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் நம்ம பண்ண நம்மளுக்கு அந்த ஜின்னுடைய இது வந்து நம்ம கிட்ட ரொம்ப அற்புதமான வேலைகளை பண்ணும். இன்னைக்கு சவுதி அரேபியா நாடு, அரபு நாடுகள்ல எல்லாமே ஜின்ன வச்சிருக்கவங்க தான் இன்னைக்கு பெரிய ஆள். இப்ப எப்படி நம்ம ஊர்ல கோடங்கி குறி சொல்றவங்க இந்த மாதிரி இருக்காங்களோ அங்க வந்து ஹஜ்ரத் இருப்பாங்க. அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஜின்களை அவசியப்படுத்தி வச்சு பெரிய பெரிய விஷயங்களை வந்து செய்வாங்க. நான் மலேசியா சிங்கப்பூர்லாம் போனீங்கன்னா ஜின் வழிபாடு தான் அதிகம். அங்க அந்த ஜின்களை வச்சுதான் அதிகமான வேலைகளை வந்து செய்யறாங்க. சோ இதுல அந்த மகேந்திர ஜின் ரொம்ப அற்புதமான ஜின். உங்க லைஃப்ல இது ஒரு பெரிய இத வசியம் பண்ணனா எப்படி சாமின்னா கண்டிப்பா வசியம் பண்ணலாம். 120 நாள் பூஜை முறை, 120 நாள் நீங்க வந்து அதனுடைய மந்திரத்தை சொன்னீங்கன்னா கண்டிப்பா ஜின் வந்து உங்களுக்கு வசியம் ஆகும். உங்களுக்கு தேவையானது கொடுக்கும். இது இன்னும் பொருள் எடுத்துன்னு வந்து கொடுக்குமா, அவர்கிட்ட கேட்கிற பொருள் கண்டிப்பா கொடுக்கும். அதுதான் 5 வருஷம் 10 வருஷம் ஆகும் அந்த ஜின்னை நீங்க. மற்றபடி அந்த ஜின் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை முறையில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உங்களுக்கு முன்னேற்றம்னா இது முடிக்கும் நீங்க ஒரு சாதாரண நிலை இருக்கீங்கன்னா ஒரு பெரிய நிலைக்கு போவீங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஜின் வந்து அந்த அளவுக்கு வேலைகளை செய்யும். ரொம்ப அற்புதமான ஜின் இது. வியாதிகளை குணப்படுத்தலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா அந்த தொடு சிகிச்சைன்னுவாங்க. அவங்க ஜின் வச்சிருக்கவங்களும் சரி, அவங்க வந்து உட்காந்து ஒரு சக்கரை எடுத்து கொடுத்தா கூட வியாதி சரியாயிடும். எப்பேற்பட்ட நாள்பட்ட வியாதிகள் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வியாதிகளை எவ்வளவு பேர் நான் சரி பண்ணிட்டேன். வியாதி வந்து கர்மா, எப்படி தெரிஞ்சுங்க, வியாதி வந்து கர்மா. ஸோ அந்த கர்மா வந்து அந்த இதை வந்து சரி பண்ணலாம். நம்ம அதை கரெக்டா கொடுக்கும்போது நம்ம பூஜை பாத்தீங்கன்னா தண்ணியில ஊதி கொடுப்பாங்க. முஸ்லீம் பாப்பாங்க, சின்ன சின்ன குழந்தைங்க எல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க பள்ளிவாசல பாத்தீங்கன்னா நிறைய பேர் நின்று இருப்பாங்க. அந்த ஹஜ்ரத் தொழுதுட்டு வரும்போது நெத்தியில ஊதுவாங்க. ஊதும்போது அந்த குழந்தைக்கு நல்லாயிடும். அது பாருங்க, நீங்க என்னன்னா டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க. அப்புறம் நம்ம டாக்டர் மருத்துவம் பொய் கிடையாது. மருத்துவம் அது தனியான இது மாந்திரிகம். இந்த தீய சக்தி செய்வின காத்து கருப்பு இது சிரஷ்டி, இது தனி. எப்படி நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மனிதர்கள் எப்படி நம்ம வாழ்றோமோ நம்மளை சுத்தி ஆத்மாக்கள் இருக்குது, பேய்கள் இருக்கு, பிசாசுகள் இருக்கு, எல்லாம் சேர்ந்து வாழுது நம்ம கூட. ஸோ அதனால அதுங்களுடைய வேலையை செஞ்சுட்டு இருக்கும். நம்ம கரெக்டா இருக்கும்போது நம்மளோட வேலை நமக்கு கரெக்டா இருக்கும். அதுங்களால பாதிப்பு வருதுன்னு போது நம்மளுடைய கிரக நிலை சரி இருக்காது. நம்மளுக்கு வந்து யாராவது சேவனை பண்ணியிருப்பாங்க, ஏவல் பில்லி சுண்ணம் பண்ணியிருப்பாங்க. அப்ப அதனுடைய வேலையை வந்து அது காமிக்கும். சரிங்களா? சோ அதனால இந்த மகேந்திர ஜின் வந்து ரொம்ப அற்புதமான ஜின்னு. அந்த ஜின்னுடைய குணங்களை தான் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். அது என்ன வேலை செய்யும் நிறைய பேர் கேள்வி கேட்டிருக்காங்க. நிறைய பேர் மகேந்திர ஜின் பத்தி தான் கேட்கிறாங்க. ஸோ அதனாலதான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ வந்து நீங்க வந்து உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் வந்து நீங்க தெரிய வைங்க. கமெண்ட்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நான் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சொல்றேன். மேலும் பல ஜின்கள் இருக்கு, உங்களுக்கு அது வர வீடியோல உங்களுக்கு சொல்றேன். மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.